கடலூர் அரசு தலைமை மருத்துவமனையில் குடிநீர் தட்டுப்பாடு நிலவுவதாக புகார் எழுந்துள்ளது. இலவச சிகிச்சைக்காக வரும் அடித்தட்டு மக்கள் நாள்தோறும் பணம் கொடுத்து கடைகளில் குடிநீர் வாங்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாக கவலை தெரிவிக்கின்றனர். நாள்தோறும் சிகிச்சைக்காக ஆயிரக்கணக்கானோர் வரும் கடலூர் அரசு தலைமை மருத்துவமனையில் குடிநீர் தட்டுப்பாடு நிலவுவதாக இப்பகுதி மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். ஒவ்வொரு முறையும் குடிநீர் தேவைப்படும் போது கடைகளிலிருந்தே வாங்கி வர வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக அவர்கள் கூறுகின்றனர். இலவச சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையை நாடி வந்தால் குடிநீருக்காகவே நாள்தோறும் சுமார் 50 ரூபாய் வரை செலவு ஆவதாக வேதனை தெரிவிக்கின்றனர். எல்லாருமே ஒரு வாட்டர் பாட்டில் தான் எடுத்துன்னு போயின்னு வந்துருக்காங்க. யாரை பார்த்தாலும் பாருங்கள், அப்படியே எங்கே போனாலும் அவங்க சீட்டு எடுக்கிறது கிடையாது, வாட்டர் பாட்டில் தான் எடுத்துன்னு போகிறாங்க. அதே மாதிரி நைட்டு ஒரு 12 மணி 1 மணி ஆயிடுச்சுன்னா தண்ணியே இல்லை, இங்கே ஒரு காணும் இல்லை, வெளில போய் பார்த்தா கடையுமே இல்லை. எல்லாருமே ரொம்ப அவதிப்படுறாங்க சார் தண்ணி இல்லாமல். குடிநீரை விலை கொடுத்து வாங்கும் நிலையை கூட சமாளித்து விடலாம் என்று கூறும் பொதுமக்கள் நள்ளிரவில் கடைகள் இல்லாத நேரத்தில் மிகுந்த பாதிப்பிற்கு உள்ளாவதாக கூறுகின்றனர். தண்ணிக்காக பார்த்தீங்கன்னா வெளில போயிட்டு தான் வந்து வாங்கிட்டு வந்துட்டுருக்கோம். தண்ணி இங்கே குடிநீர்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக எங்கள் தண்ணி இல்லை. அது வந்து பேஷண்ட்டுக்கும் சரி தான், யாருக்குமே தெரியும். எல்லாமே தண்ணி வெளிலேருந்து தான் வாங்கிட்டு இருக்காங்க. அவங்களும் அப்படி தான் இருக்காங்க. அவங்களுக்கு மட்டும் தான் தண்ணி வச்சுருக்காங்க. மற்றபடி தண்ணி எங்கள் தண்ணிக்குன்னு தனியாக ஒரு இதே கிடையாது. குடிநீர் தட்டுப்பாடு ஒருவரம் இருக்க மருத்துவமனையில் கழிப்பறையை பயன்படுத்த 15 ரூபாய் வரை கட்டணம் வசூலிக்கப்படுவதாகவும் பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். குடிநீர் தட்டுப்பாடு புகார் குறித்து மருத்துவமனை இணை இயக்குநரிடம் கேட்டதற்கு அனைத்து வார்டுகளிலும் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் விநியோகிக்கப்படுவதாக தெரிவித்தார். அதோடு குடிநீர் தட்டுப்பாடு குறித்து விசாரிக்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்துள்ளார். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ஸ்ரீதர்.